கிருபைக்காக நான் அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வித்தியாசமான இடங்கள்ல நம்மெல்லாம் பிறந்து வளர்ந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே குடும்பமாய் தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். அந்த ஐக்கியம் நித்தியமான ஐக்கியமாய் நித்தியமான உறவாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட உறவுக்காக நாம் ஆண்டவருக்கு நிச்சயமாக நன்றி செலுத்த வேண்டும். நாம் இன்னைக்கு விசேஷமாய் ஆண்டவருடைய வார்த்தையை காலையிலிருந்து கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை வீட்டில் போய் சிந்தித்து பாருங்க, குடும்பமா உட்காந்து ஆலோசிங்க, அதன்படி ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த மாலை நேரத்திலே ஒரு சிறிய பகுதியை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். அதிலிருந்து சில விஷயங்களை தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். வேதத்திலே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நித்திய நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாய் இருக்கிறது என்றால், முடிவில்லாத நித்திய நம்பிக்கையாய் இருக்கிறது. இந்த பகுதியில வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சீஷர் இடத்துல பேசுறார். சரியா? அப்ப பேசும்போது இப்படி ஆரம்பிக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்றார். இதற்கு முந்தின அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது எதனால சீஷருடைய இருதயம் கலங்கி போய் இருந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு முந்தின அதிகாரத்துள்ள சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், 12 சீஷர்கள் அவருக்கு இருந்தாங்க. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்றார். சரியா? இது எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா அவரை காட்டி கொடுக்க போறது யாரு? கூடவே இருந்த சீஷர்களில் ஒருவன் தான். இதை கேட்கும் போது எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் வருது. அது மட்டுமல்ல, 2வதாக ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை மறுதலிக்க போகிறான் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் இன்னும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா இவரோடு கூட தான் 3 வருஷம் அவங்க இருக்கிறாங்க, இவர் கூட தான் சாப்பிடுறாங்க, இவர் கூட தான் தூங்குறாங்க, இவர் கூட தான் போறாங்க வராங்க, இவர் சொல்ற வார்த்தைகளை கற்றுக்கொள்றாங்க, ஒன்னா சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. ஆனா உங்களில் ஒருவன் தான் என்னை மறுதலிக்க போறான் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு கலக்கத்தை அவருடைய இருதயத்துல ஏற்படுத்துச்சு. 3வது, எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களோடு இருக்க போகிறேன். இது மேல் அறை சம்பாஷணைன்னு சொல்லுவாங்க. மேல ஒரு அறையில இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்ல உட்கார்ந்து பேசின ஒரு உரையாடல், ஒரு சம்பாஷணை. இதை பேசி அடுத்த நாள் அவர் சிலுவையில அறையப்பட போறார். இன்னும் கொஞ்சம் மணி நேரம் தான் இவர்களோடு கூட இருக்க போறார். இது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? நம்முடைய நெருங்கியவர்கள் நம்மை விட்டு போகும்போது நம்முடைய மனதில் அதிகமான துக்கமும் கலக்கமும் நிச்சயமாக வரும். அதே போல இந்த சீஷர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இயேசுநாதர் இவர்களோடு 3 வருஷங்கள் இருந்த அந்த வாழ்க்கையை அவங்களால மறக்கவே முடியாது. அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின அந்த தாக்கம், ஏற்படுத்தின அந்த செல்வாக்கு, அதெல்லாம் அவங்களால மறக்கவே முடியாது. ஏன்னா இவர்கிட்ட மற்ற யாருக்கிட்டையும் பார்த்திராத சில விஷயங்களை இவங்க பார்த்தாங்க. மற்றவங்க யாருக்கிட்டையும் கற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை இவர்கிட்ட கற்றுக்கொண்டாங்க. சரியா? இப்ப இவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை விட்டு என்ன செய்ய போறேன், போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால இவருடைய இருதயம் அதிகமாய் கலங்கி இருக்கிறது. இந்த 3 காரணங்களால சீஷருடைய இருதயம் கலங்கி இருக்கிறது. இந்த கலக்கத்தை அறிந்து கொண்ட இயேசுநாதர் தான் இந்த முதல் வசனத்துல என்ன சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதை நல்லா கூர்ந்து கவனிச்சு படிச்சவங்களுக்கு ஒண்ணு தெரியும். என்னன்னா, எங்க இருதயம் கலங்கி இருக்குன்னு சீஷர்கள் இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்லவே இல்லை. சரியா? அவங்களுடைய இருதயம் கலங்கி இருக்கு. ஆனா அந்த கலக்கத்தை அவங்க வாயின் வார்த்தையால இவரிடத்துல வெளிப்படுத்தல. சரியா? ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இவங்களுடைய இருதய கலக்கம் புரிஞ்சுதா புரியலையா? அவருக்கு புரிஞ்சுது இல்லையா? பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை வாய் திறந்து சொன்னாதான் எனக்கு உங்க பிரச்சனை புரியும். சரியா? ஒருவேளை நீங்க வாய் திறந்து சொன்னாலுமே அந்த பிரச்சனையை முழுசா புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் எனக்கு திராணி, அந்த அளவுக்கு தான் ஒரு மனுஷனுக்கு திராணி.
உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஒரு மனுஷன் இடத்துல சொன்னீங்கன்னா அவங்களால அதுக்கு சரியா தீர்வு கொடுக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. சரியா? ஏன்னா உங்களை முதல்ல புரிஞ்சிக்கவே எங்களால முடியாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் கிடையாது. உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதற்கு முன்னமே உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், உங்களுடைய வாழ்க்கையின் கலக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். சரியா? கத்தோலிக்கர்கள் அருமையா சொல்லுவாங்க, அவர் இருதய ஆண்டவர் அப்படின்னுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்முடைய இருதயத்தை புரிஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவர் அவர் ஒருத்தவர் தான். சரியா? இன்னைக்கு கணவனும் மனைவியை புரிஞ்சிக்க முடியல, மனைவி கணவனை புரிஞ்சிக்க முடியல, நெருங்கிய உறவுகளும் அதிகமா நம்மளை ஆற்றி தேற்றுவது கிடையாது, நம்மை புரிந்து கொள்வது கிடையாது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க யாருன்னு தெரியும், நீங்க வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு தெரியும், உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஓடுகிற எண்ணோட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய வாழ்வின் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சரியா? இது சாதாரண மனுஷன் சொல்ற வார்த்தை கிடையாது, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை. அப்படின்னா மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த கடவுள், மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தெய்வம், அவர் தான் சொல்றாரு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சரியா? இப்போ அடுத்தது ஒரு படி கூட போய் நம்ம படிச்சோம்னா அவர் சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கன்னு சொல்றாரு. பாருங்க, சில நேரம் கலக்கத்தின் வழியா நீங்க போகும்போது சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பிரதர் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். சரியா? ஆனா அதுக்கு சரியான தீர்வு நான் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. சரியா? ஒருவேளை கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்கன்னு வாயால சொல்ல முடியும், ஆனா சரியான தீர்வு கொடுக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். சில பேர் நம்மளை பார்த்து பரிதபிப்பாங்க, ஆனா சரியான தீர்வு நமக்கு கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பரிதபிக்கிற தெய்வம் மட்டுமல்ல, அதற்கு ஏற்ற தீர்வை உங்க வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறார். சரியா? உங்களுடைய பிரச்சனையை அறிந்தவர் மட்டுமல்ல, அந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு, சரியான மருந்து அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இங்க என்ன சரியான மருந்து, என்ன சரியான தீர்வு? என்ன விசுவாசிங்க அப்படின்னு சொல்றார். அதை கவனிச்சிங்களா? அந்த வார்த்தையை நல்லா நீங்க கவனிக்கணும். என்ன விசுவாசிங்க அப்படின்னா என்ன நம்புங்க அப்படின்ற. சரியா? ஏன் அவரை நம்ப சொல்றாரு? அவர் யாரு, எதுக்காக அவரை நம்பணும்? அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல பாருங்க, நான் என்னுடைய பிதாவினுடைய வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு. சரியா? இவங்க என்ன கலங்கி இருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல இவர் நம்ம விட்டு பிரிய போறாரு, நம்ம கூடயே இருந்தாரு, தூங்கினாரு, சாப்பிட்டாரு, போனாரு, வந்தாரு, நம்மளை விட்டுட்டு போறாரு, நம்ம அனாதையா இருக்க போறோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நான் போறதே உங்களுக்காக தான் அப்படின்றார். கவனிச்சிங்களா? உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நான் ஆயத்தம் பண்ணின பிறகு நான் மறுபடியும் என்ன செய்ய போறேன், இந்த பூமிக்கு நான் வரப்போறேன்னு சொல்றேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோட கூட என்ன செய்ய போறேன், சேர்த்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்றார். நான் சொல்லட்டுமா பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வராருன்றதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருன்னு நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, மனிதன் இன்றைக்கு இழந்து தவிக்கிற தெய்வ உறவை நிரந்தரமாய் நான் தருவதற்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன், சிலுவையில மரித்தேன், உயிர் தெழுந்தேன், பரமேறி போனேன், மீண்டும் வந்து உங்களை என்னோட கூட என்ன செய்ய போறேன், சேர்த்து கொள்ள போறேன்னு சொல்றார். அவர் சொல்றதுடைய ஆழமான கருத்து என்னன்னு கேட்டா, நிரந்தரமான தெய்வ உறவை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்றார். கவனிச்சிங்களா? இன்னைக்கு மனிதனிட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைய அல்லது வேறு பிரச்சனைய நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தீர்வு இந்த பூமியில மட்டும் கலங்கி இருக்கிற சீஷர்களுக்கு ஒரு கவலையை தீர்க்கிறதுக்கான மருந்து கிடையாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற தீர்வு நித்தியமான தீர்வா இருக்குது. சரியா? அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா கலக்கத்துக்கும், எல்லா குழப்பத்துக்கும், வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கும் வேறு பிரச்சனை என்னன்னு கேட்டா, மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வ உறவு இல்லாதது தான். சரியா? இதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில வாழக்கூடிய மனிதன் தெய்வ உறவற்றவனாய் வாழுகிறான். சரியா? பாவமானது என்னையும் தெய்வத்தையும் பிரித்தது. ஆண்டவர் மனுஷனை செம்மையாய் உண்டு பண்ணினார். ஆனா நாம பாவம் செய்த போது தெய்வ உறவை இழந்து போனோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானோம். ஏசாயா 59 இப்படி சொல்லுகிறது. இந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் 2வது வசனம் இப்படி சொல்லுது, நல்லா கவனிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே
உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக என்ன உண்டாக்குகிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. கவனிச்சிங்களா? உங்கள் அக்கிரமங்கள் தான் உங்களையும் தெய்வத்தையும் பிரிச்சிடுச்சுன்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு? உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு என்ன செய்ததா? அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது. சரியா? இன்னொரு இடத்துல சங்கீத புஸ்தகத்துல அந்த எழுத்தாளர் இப்படி சொல்றார், என்னுடைய இருதயத்துல நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் என் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்னு சொல்றார் இல்லையா? ஆண்டவர் நம்மை விட்டு முகத்தை திருப்பி கொண்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த காரணம் நான் செஞ்ச பாவம் தான். சரியா? வேதம் இதை தெளிவாய் சொல்லுகிறது. பாவமானது தெய்வத்தையும் என்னையும் பிரித்தது. பிரியமானவர்களே, இந்த பாவம் கொண்டு வந்த விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில அநேகம் இல்லையா? தெய்வ உறவில்லாத வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. தெய்வ உறவில்லாத வாழ்க்கையில நிம்மதியோ திருப்தியோ இருக்காது. தெய்வ உறவில்லாத வாழ்க்கையில கலக்கங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், கேள்விகள் இருக்கும், எதிர்கால பயங்கள் இருக்கும். அதுதான் இந்த சீஷரோட வாழ்க்கையில இப்ப இருக்கு. சரி, அவங்க கலங்கி போய் இருக்கிறாங்க. அந்த கலக்கத்திற்கான தீர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. எதுக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தாரு தெரியுமா? பிரியமானவர்களே, எந்த பாவம் நம்மையும் தெய்வத்தையும் பிரித்ததோ அந்த பாவத்தை மன்னித்து மீண்டும் உங்களை தெய்வத்தோடு இணைக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில உங்களுக்காக உயிரை கொடுத்தார். இதுதான் வேதம் சொல்லித்தர அருமையான அற்புதமான சத்தியம். சரியா? அவர் சொல்றாரு, அவர் சொல்ற அந்த இதெல்லாம் நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தை பாருங்க. நான் போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்றேன்? ஆயத்தம் பண்றேன். யாருமே இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்க முடியாது. யாருமே இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்க முடியாது. ஒருவேளை உங்க இருதயம் கலங்கி இருந்துச்சுன்னா அந்த கலக்கத்துக்கு ஏதாவது சில தீர்வுகள் கொடுப்பாங்க. ஆனா அந்த கலக்கத்துக்கான தீர்வு நித்தியமான தெய்வ உறவு என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றது மட்டுமல்ல, அந்த தெய்வ உறவை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, இதை நீங்க நம்பணும். இந்த பூமியில உங்களுக்கு தெய்வ உறவை தருவதற்காக தெய்வமே மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பரிசுத்தமாய் பிறந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமான ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அவர் எதற்காக மரித்தார் என்றால், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றால், இந்த தெய்வத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்த, அதே சமயம் இந்த தெய்வத்தோடு மனிதனை இணைக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு தெய்வ உறவு கிடைக்கிறது. இதே யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே யோவான் இப்படி எழுதுறார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். அது இப்படி சொல்லுது. யோவான் 1:12 பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரத்தை வேற யாருமே தர முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தர முடியும். அதனாலதான் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்றார். என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அந்தஸ்தும் அந்த ஸ்லாக்கியமும் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இதனாலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் மீது ஏற்றுக்கொண்டார். பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் எரி நரகம் என்று பைபிள் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், அவர் ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தாலும், கல்வாரி சிலுவைக்கு அவர் போய் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டிய தண்டனையை அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டார். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாய் பாடுகள் பட்டார். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினார். எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டார், தேவனாலையும் கைவிடப்பட்டார். இந்த அவமானத்தையும் இந்த கைவிடப்படுதலையும் எல்லா விதமான பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம், உங்க இருதயத்தினுடைய கலக்கத்திற்கு வேறு பிரச்சனையா இருக்கக்கூடிய பாவ பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் உண்டு பண்ணுவதற்காக தான் அவர் சிலுவைக்கு சென்றார். சரியா? பாவ பிரச்சனைக்கு தீர்வு நம்ம கொடுத்துக்க முடியாது. சரியா? நம்ம பாவம் செய்யதான் முடியும். ஆனா பாவ பிரச்சனைக்கான தீர்வு நம்ம உண்டாக்கி கொள்ள முடியாது. இதை மனுஷன் புரிஞ்சுக்கணும். சரியா? 2 உண்மைகள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், அதனால தேவனை விட்டு பிரிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தேவனோடு இணைவதற்கு நான் எது செய்தாலும் இந்த பூமியில அது போதாது. சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வ உறவை இலவசமாய் மனிதனுக்கு கொடுக்க முடியும், பாவங்களை மன்னிக்க முடியும். ஆனா நான் என்ன செய்தாலும் என்ன நானே மன்னித்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் நிறைய விஷயங்களை நம்ம செய்யறோம் இல்லையா? நல்லவங்களா வாழ்ந்து பார்த்தா மோட்சத்துக்கு வர முடியுமான்னு கேட்டா முடியாது. நல்ல கிரியைகள் செய்தால் சொர்க்கத்துக்கு வந்துட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா பிரச்சனை எங்க இருக்கு? இருதயத்துல இருக்கு இல்லையா? உள்ளுக்குள்ள நான் பாவியா இருக்கிறேன், பாவ சுபாவத்தோடு வாழுகிறேன். நான் பாவியா பிறக்கிறதுனாலதான் பாவம் செய்யறேன்.
பிறப்பிலே தெய்வத்தை விட்டு பிரிஞ்சு தான் பிறக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்தாலும் சரி, என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள, இந்த நரக தண்டனையிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு பாவ மன்னிப்பை நிச்சயமாய் அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் உங்க பாவங்களுக்காக அவர் மரித்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இப்படி வாசிக்கிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துடைய பிற்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 3வது வசனத்துடைய பிற்பகுதி. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து. சரியா? ஏன் அவரை விசுவாசிக்கணும்? அவர் தான் நமது பாவங்களுக்காக மரித்தார். சரியா? அதே போல அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அதனால தான் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். இப்ப சீஷர்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்னப்பா நம்மளை விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. சரியா? அவர் போய் மரிக்க போறாரு, அப்புறம் எப்படி ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண முடியும்? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய உண்மை என்னவென்றால், நமது பாவங்களுக்காக அவர் மரிக்கிறது உண்மை. ஆனால் அதே சமயம் வேத வாக்கியங்கள் சொன்னபடி 3ஆம் நாளில் அவர் என்ன செய்ய போறாரு? உயிர்த்தெழ போறார். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை, சரியா, கிறிஸ்தவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை, வேதம் வாக்குறுதி கொடுக்கிற இந்த நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கொடுக்கிற நம்பிக்கைக்கு ஒரு ஜீவன் உண்டு. சரி, அது ஜீவனுள்ள நம்பிக்கை. ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்துல காணப்படக்கூடிய எந்த நம்பிக்கையும் அதிகபட்ச சுடுகாடு வரைக்கும் தான் வருங்க, அதை தாண்டி வராது. ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நம்பிக்கை சுடுகாடையும் தாண்டி உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் அவர் மரித்தார், 3ஆம் நாளில் அவர் உயிரோடு கூட அவர் எழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை வீண். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது, என்னுடைய பிரசங்கம் வீண், கிறிஸ்தவம் நிற்காது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். அதனால தான் சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நான் மீண்டும் என்ன செய்ய போறேன்? நான் வரப்போறேன். பிரியமானவர்களே, இது ஒரு அற்புதமான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை உங்களுக்கும் அவர் தரார். பாருங்க, இருதய கலக்கத்துல இந்த பூமியில மட்டும் நீக்கி போடுறேன்னு சொல்லல, ஆனா அவர் கொடுக்கிற வாக்குறுதி பாருங்க, நித்தியமா இந்த இருதய கலக்கத்தை நீக்கி போடுறேன்னு சொல்றார். சரியா? முடிவில்லாத நிலைமையில நீங்க இழந்து போன தெய்வ உறவை நான் தரப்போறேன்னு சொல்றார். உங்களை இங்க மட்டும் சந்தோஷமா வச்சிருக்க போறேன்னு சொல்லல, சொர்க்கத்துக்கும் கூட்டிட்டு போய் அந்த தெய்வத்தோடு நீங்க வாழ போறீங்கன்னு சொல்றார். பின்னாடி அவர் சொல்றார், நான் போற இடத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, வழியும் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது 6வது வசனத்துல சொல்றார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்றார். கவனிச்சிங்களா? என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியா இருக்கிறேன். எங்க போறதுக்கு வழியா இருக்கிறாரு? சொர்க்கத்துல ஒரு மனுஷன் போய் சேரணும்னா, இழந்து போன தெய்வ உறவை பெற்றுக்கொள்ளணும்னா, நித்தியமாய் தெய்வத்தோடு இணைந்து வாழணும்னா, அதுக்கு வழி, தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை கலக்கத்தோடு இந்த இடத்துல இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பலவிதமான சோர்வுகள், மனக்லேசங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதா? அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏற்ற தீர்வை கொடுக்கிறார். அந்த தீர்வு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்க வைக்க வேண்டிய விசுவாசம். சரியா? அவரை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அவரை ஏன் நம்ப வேண்டும்? ஏன்னா அவர் ஒருவர் தான் உங்களுடைய கலக்கத்திற்கு வேறு பிரச்சனையா இருக்கிற பாவத்தினுடைய பரிகாரமாய் சிலுவையில உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். சரியா? ஆண்டவர் உங்களுடைய பாவ பிராயச்சித்தத்துக்கு ஏற்படுத்தின பரிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? அவர் இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கைங்க. அவர் எல்லா விதத்திலும் தெய்வத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த பூமியில யாருமே அது போல வாழ்ந்ததில்லை, யாருமே அது போல பிரசங்கித்ததில்லை, யாருமே அது போல போதிச்சது கிடையாது. எல்லாற்றோட ரொம்ப முக்கியமா யாருமே இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தது கிடையாது. என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும் அப்படின்னு சவால் விட்டார். ஆனா இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார் என்று சொன்னால் உங்களுக்காக எனக்காக ஜீவன் கொடுப்பதற்காக தான், உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க. சரியா? பாவமானது தேவனை விட்டு நம்மை பிரித்தது. ஆனால் மீண்டும் நமக்கு நம்ம பாவ பிராயச்சித்தத்தை அவர் கொடுத்து நம்மை தேவனோடு இணைக்கும்படியாக, நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்று நமக்காக அவருடைய உயிரியை கொடுத்தார். பிரியமானவர்களே, இதை நீங்க நம்புகிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி உங்களை
சுத்திகரிக்கும். சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இந்த நித்திய வாழ்வை நீங்கள் அனுபவித்து வாழ முடியும். சரியா? இன்னொரு இடத்துல சொல்றாரு, யோவான் 10ஆம் அதிகாரத்துல, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்றவங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டு. சரியா? இருதய கலக்கங்களுக்கு இந்த பூமியிலே தீர்வு உண்டு. சந்தோஷம் சமாதானத்தோடு நீங்க வாழ முடியும். இந்த பூமியிலே நீங்கள் நிம்மதியாய் வாழ முடியும். சரியா? தெய்வ உறவிலே நீங்கள் மகிழ முடியும். பாடுகள் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட முடியாத சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒரு இடத்துல அவர் சொன்னாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன்னு சொன்னார். உலகம் தருகிற பிரகாரமாய் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். உலகத்துல பார்க்குற சந்தோஷம் சமாதானம்லாம் சூழ்நிலையால வரும். அந்த சூழ்நிலை மாறி போச்சுன்னா அந்த சந்தோஷம் போயிடும். அது தற்காலிகமானது. சரியா? ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு தந்து இந்த பூமியிலேயே உங்களை சந்தோஷமா வாழ வைக்கிறது மட்டுமல்ல, ஒரு நாள் நீங்க மரித்த பிறகு உங்களை ஆண்டவரோடு கூட சொர்க்க ராஜ்யத்துக்கு அழைத்து சென்று நித்தியமாய் இந்த முடிவில்லாத வாழ்க்கையை அவர் சித்தமாய் இருக்கிறார். ஒரு உண்மையை நம்ம கத்துக்கணும் வேதத்தை படிக்கும் போது. என்னன்னா, மரணம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. சரியா? இவர் கொடுக்கிற இந்த வாக்குறுதி மரணத்தையும் தாண்டி கொண்டு போகுது. அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மரணம் என்பது முடிவல்ல. டெத் இஸ் நாட் அன் எண்ட். சரியா? உலகத்துல பல பேர் நினைக்கிறது என்னன்னா, நம்ம வாழ்க்கை மரணத்தோடு முடிஞ்சு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. வேதம் சொல்லுது மரணம் என்பது பிரிவு. சரியா? மரணம் என்பது பிரிவு. பாருங்க, எனக்கு மரணம் வருது அப்படின்னு சொன்னா என்னோட சரீரத்தை விட்டு என்னோட உயிர் பிரிகிறது, அவ்வளவுதான். என்னோட சரீரத்தை விட்டு என்னோட ஆத்துமா பிரிகிறது. ஆண்டவர் ஆத்துமாவை படைக்கும் போது அதுக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு, ஆனா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. முடிவில்லாத நிலைமையில இந்த ஆத்துமா தெய்வத்தோடு வாழணும் தான் அந்த ஆத்துமாவை படைச்சார். சரியா? இந்த உண்மையை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். மரணம் என்பது வெறும் பிரிவு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த பிரிவுக்கு பிறகு நீங்க அவரோடு கூட சொர்க்க ராஜ்யத்துல வாழணும்னு சொன்னா அதுக்கு என்ன விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பு பெறாமலே இந்த பூமியில நம்ம மரித்து போவோமானால் என்னோட உயிர் என்னோட சரீரத்தை விட்டு பிரிந்து எங்க போவோம் தெரியுமா? எரி நரகத்திற்கு போவோம்னு பைபிள் சொல்லுது. இட் இஸ் கோயிங் டு கோ டு ஹெல். எரி நரகம் என்பது தெய்வ உறவில்லாத இடம். நித்தியமாய் வேதனை, நித்தியமாய் அழுகை, நித்தியமாய் பற்கடிப்பு. அந்த இடத்துல புழு சாகாது, அக்கினி அணையாது, வேதனை நிறைந்த அந்த இடத்திற்கு நம்ம செல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவ மன்னிப்பு பெற்று நீங்கள் மரிப்பீர்களானால் நீங்கள் அவரோடு கூட சொர்க்கத்திலே நீங்க போய் வாழ முடியும். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்களானால் அதுல 25வது வசனத்துல சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். கவனிச்சிங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து அதான் கேட்கிறார், இதை நீ விசுவாசிக்கிறாயா? நானே உயிர்த்தெழுதல் ஜீவன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த கடவுள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக தான் சிலுவைக்கு சென்றார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒரு நாள் இவர் திரும்பி வந்து என்னை அவரோடு கூட வாழ வைக்க போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால்தான் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை யாரும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய அமைச்சரா இருந்தாலும், விஐபியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் இந்த பூமியில சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருடைய கதையும் இந்த மரணத்தோட என்ன செய்ய போகுது? முடிய போகுது இல்லையா? அவங்க எல்லாருக்கும் அதை தாண்டி எந்த வல்லமையும் அதிகாரமும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொன்னார், என்னன்னா, உங்களுடைய சரீரத்தை நரகத்துல அழிக்கிறவர்களுக்கு, உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னாரு. உங்களுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்துல அழிக்க வல்லவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, பயப்படுங்கன்னு சொன்னார். ஆண்டவருக்கு உங்க சரீரத்தை மாத்திரம் அதிகாரம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமா மீதும் அவருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. உங்களை படைத்தவர் அவர்தான். பாவத்தினாலே உங்களை இழந்தார். ஆனால் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து உங்களை மீண்டும் தம்மோடு இணைத்துக் கொள்ள அவர் சிலுவைக்கு சென்றார். இதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்பதை நீங்கள் நம்பி அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பு, நித்திய வாழ்வு, அவர் தரக்கூடிய ஆறுதல் நிறைந்த, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, அவர் தரக்கூடிய முடிவில்லாத தெய்வ உறவு நீங்க நிச்சயமாய் பெற்று இந்த பூமியிலும் சந்தோஷமாய் வாழ முடியும். மரணத்துக்கு பிறகும் அவரோடு கூட வாழ முடியும்.
மரணம் என்பது முடிவல்ல, பிரிவு. அப்போ ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நிக்குது, என்னன்னு கேட்டா, ஒருவேளை இந்த பூமியில மரணம் நான் எதிர்பாராத நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில வருமானால் நான் அவரை எப்படி சந்திக்க போகிறேன்? அவர் நமக்காக ஆயத்தம் பண்ற ஸ்தலத்துல அதுல நீங்க போய் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒருவேளை நீங்க சொல்ல முடியுமா, என் உயிர் போனாலும் நான் அவரோட கூட போய் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? யாருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கும்னு கேட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த நம்பிக்கை. சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களை நீங்க கேட்டு பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த பூமியில நாங்க வாழ்ற வரைக்கும் இந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், இந்த பூமியில நாங்கள் கண்களை மூடின உடனே நாங்கள் அவரோடு கூட இருப்போம் சொல்லுவாங்க. இதான் ஆண்டவர் தர நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்களும் பெற்று வாழுங்கள். அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. சரியா? பைபிள்ல நிறைய பகுதிகள் இந்த நம்பிக்கை குறித்து நம்ம படிக்க முடியும். 1 பேதுரு புத்தகத்துக்கு நீங்க வருவீர்களானால் அதுல 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்கள். 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அவர், அதாவது தேவன், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே என்ன வருது பாருங்க, நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருது? அழியாததும் மாசற்றதும் வாழாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை ரட்சித்திருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. நம்மை ரட்சிக்கிற தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? இந்த வசனத்துல பாருங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை. சரியா? ஜீவனுள்ள நம்பிக்கை. அது மட்டுமல்ல, நமக்கு அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சொத்து. சரியா? அதை யார் தர முடியும்னா, மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. சரியா? அவர் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவராய் இருக்கிறார். அவர் மீது நீங்க வைக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தார். நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை பத்தி இருதய கலக்கத்தோடு இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாருங்க. நிச்சயமா அவர் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தார். ஒரு நாள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். முதல் முறை இரட்சகராய் வந்தார், 2வது முறை பூமியை நியாயம் தீர்க்க வரப்போறார். ஆனா நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த நியாய தீர்ப்புக்கும் நரகத்துக்கும் நீங்கள் போகாதபடிக்கு அதுக்கு முன்பதாகவே சபையை என்ன செய்ய போறார்? இந்த பூமியிலிருந்து அவர் அழைத்து கொண்டு போக போறார். சரியா? இந்த நித்திய நம்பிக்கையோடு நீங்களும் இந்த பூமியில வாழ முடியும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10:43 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் எவனோ, அவரை நம்புகிறவன் எவனோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தெய்வம் உங்களுக்கு தரட்டும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொன்னவர் மட்டும் அவர் கிடையாது. அதுக்கான தீர்வு உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சரியா? அதுக்கான தீர்வு என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் தீர்வு. அவர் ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும்னு அவரை நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் தீர்வு. ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நித்தியமான தெய்வ உறவு கிடைக்கும். அந்த நித்தியமான தெய்வ உறவு இந்த பூமியில மட்டும் சந்தோஷத்தை தராது, பரலோகத்துக்கு உங்களை அழைத்து சென்று அங்கேயும் இந்த தெய்வத்தோடு நீங்க என்ன பண்ண போறீங்க? நித்தியமாய் வாழ போறீங்க. அப்பேற்பட்ட நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இன்றைக்கே அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நம்பிக்கையோடு இந்த பூமியில நீங்கள் வாழ்ந்து சந்தோஷமாய் மரிக்க முடியும். அவரோடு கூட போய் நித்தியமாய் வாழ முடியும். ஆண்டவர் இந்த நித்திய நம்பிக்கையை உங்களுக்கும் தரட்டும். ஆண்டவர் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு நிமிஷம். முன்பாக கடந்து வர